ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கேரட் பீன்ஸ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கேரட் பீன்ஸ் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு சின்ன கிளாஸில் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு நம்ம பிரியாணிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு குஜராத்தி மொக்கு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு கேரட், 2 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கருவேப்பிலை. குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக கடலெண்ணெய், ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு குஜராத்தி மொக்கு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுட்டு இது பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இது கூடயே நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே நம்ம கருவேப்பிலை, புதினா, ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகாத்தூள், குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதும் இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அரிசி ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணின்ற ரேஷியோவில், இப்போ நீங்கள் 1 கிளாஸ் அரிசி ஆட் பண்ணிங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா போட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கேரட் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.